ஸோ நான் இந்த வீடியோ வந்து யாரையாச்சும் ஹர்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு தாட்டில் நான் வந்து க்ரியேட் பண்ணல. பட் ப்ளீஸ் அந்த ஏஜ் ஆயிடுச்சுன்னா அந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. ஏன்னா வந்து ரொம்ப ரீசெண்டாக நான் ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் பார்க்கும்போது அந்த பொண்ணு மேரேஜ் முடிஞ்சு அந்த பொண்ணு ரோட்டில், அந்த மாப்பிள்ளை வீட்டு ரோட்டில் அந்த கேட்டுக்கு முன்னால் இருந்து அழுதுட்டு இருக்கிறா. என்னங்க கதவை தர்றங்க, எனக்கு நீங்கள் தான் வேணும். ஏன்னா மாப்பிள்ளை வந்து டிவோர்ஸ் கொடுத்துருக்குறான். அவள் சொல்கிறா, அவங்க அம்மா தான் இது பண்ணியிருப்பாங்க, மாமியார் தான் பண்ணியிருப்பாங்க, என் ஹஸ்பண்ட் ஒன்றுமே பண்ணியிருப்பாங்க. டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனதே ஹஸ்பண்ட் தான். ஸோ அரேஞ்ச் மேரேஜாக இருக்கலாம், லவ் மேரேஜாக இருக்கலாம், எந்த மேரேஜாக இருந்தாலும் அந்த பொண்ணு அந்த ரோட்டில் உட்காந்து அழுது. அந்த வீடியோஸ் பார்க்கும்போது எத்தனையோ பேர் கண்ணீர் வடிப்பாங்க. அந்த பொண்ணை கட்டி கொடுத்த பேரண்ட்ஸ் கூட அழுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ யார் கஷ்டப்பட்டாலும் அனுபவிக்கிறது அந்த பொண்ணு, புரிஞ்சுக்கோங்க. அதுதான் நான் வந்து சொல்கிறேன். நீங்கள் வந்து மேரேஜ் கேட்கல, கட்டி கொடுக்குறாங்க ஒரு ஃபோர்ஸில், அப்படி எல்லாம் இருக்கலாம். பட் நல்லதும் கெட்டதும் அதை அனுபவிக்கிறது அந்த பொண்ணு, புரிஞ்சுக்கோங்க. அம்மா அப்பா கிடையாது, மாமியார் மாமனார் கிடையாது, அந்த பொண்ணு தான் அனுபவிக்கிறா, புரியுதா? ஸோ நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுங்க. ஸோ மேரேஜுக்காக ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எங்கே பார்த்தாலும் இந்த ஏஜ் ஆகுது, அவங்கவுங்க தலையெழுத்தில் அவங்கவுங்களுக்கு என்னென்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். நம்ம எவ்வளோ தான் போராடினாலும், எவ்வளோ தான் முட்டி போட்டாலும் ஒன்றும் நடக்காது. சிலவங்க பல வருஷமாக அலைன்ஸ் பார்த்துருப்பாங்க, ஆனால் செட் ஆகாது. பட் அது செட்டன் ஏஜில் அந்த அலைன்ஸ் செட் ஆகும், வித்தின் த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரி உள்ள கேர்ள்ஸை நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அவங்க பண்ணுவாங்க, கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க. என்ன 25ல் முடியலையா, மேபி ஒரு 26 27ல் முடியும் அவங்களுக்கு மேரேஜ். அதை விட்டுட்டு சும்மா அந்த மாதிரி ஹர்ட் பண்ணாதீங்க, புரியுதுங்களா? அதனால மட்டும்தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். மேபி இன்கேஸ் யாராச்சும் ஹர்ட் ஆகிருந்தா ஐ ஆம் சாரி. ஸோ ப்ளீஸ் நீங்களும் ஹாப்பியாக இருங்க, எங்களை மாதிரி உள்ள 90s கிட்ஸு. ஸோ எங்களுக்கும்